நம்ம பாதுகாத்து வழிநடத்தி ஆசிரியத்திருக்கிறார். நாளுக்குள்ள வசனம் மார்க் 11:24. அதனால இந்த ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்றோம் என்றால் இயேசு கிறிஸ்து தான் ஜெபம் பண்ணிடணும். ஏன்னா ஆண்டவர் சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறுவு தருள் செய்வேன். நம்ம டைரக்டா இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் பண்ணும் போது நீ என்ன ஜெபம் பண்றீங்களோ அதை பெற்றுக்கொள்ளணும் விசுவாசியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இயேசு நாமத்தினால ஜெபம் பண்ற அநேக காரியத்துக்கு ஏன் பதில் கிடைக்காம இருக்கு அப்படின்னு யோசிச்சோம் என்றால், அது தேவனுக்கு மகிமை உள்ள காரியமா இருக்குமா, இல்ல அந்த காரியத்துல தேவ சித்தம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். விசுவாசமான நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா அது கர்த்தர் சித்தமானதா, கர்த்தர் மகிமைப்படுற காரியமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். வேதத்தில் வசனம் சொல்லப்படுகிறது, பிதாவின் சித்தத்தை நம்ம என்ன கேட்கிறோமோ, பிதா சித்தத்தின்படி, பிதா மகிமைப்படும்படி நம்ம என்ன கேட்கிறோமோ அது கர்த்தர் செய்வாராம். ஆனா பிதா மகிமைப்படுறாரா, இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுதா, இல்ல அவர் நாம் மகிமைப்படாத விஷயத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா, அதை நம்ம யோசிக்கணும். ஏன் தாமதிக்குது, ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது நம்ம யோசிக்கணும். அதனால விசுவாசமா ஜெபிக்கணும், கர்த்தர் மகிமைப்படுற மாதிரி கர்த்தர் கேட்டு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் உயர்த்துற காரியமா, கர்த்தர் சித்தமான நம்ம கேட்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் மகிமைக்காக அவர் ராஜ்யம் கட்டப்படுகிறது. அவர் சித்தத்தினுடைய எண்ணத்தை கேட்டாலும் அவர் தருவாரு. ஆனா அது சித்தமா இருக்கணும், அது பிதா மகிமைப்படணும். அப்பொழுது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். ஏனென்றால் வேதத்தின் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால விசுவாசம்